கிளாங் பக்கம் போறீங்களா? அப்ப மறக்காம அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இவங்ககிட்ட சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் பொரிச்ச கோழி வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அத்தன்டிக்கா நம்ம வீட்டுல செய்யற மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு தமிழ்நாடு ஸ்டைல்ல பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கிடைக்கிறதே வந்து ரேர் தான். சோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அண்ணன் வந்து ஒரு டிஷ் வாங்கியிருந்தாரு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா கொய்த்தியா கோம்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ். நமக்கு வந்து பாக்குறதுக்கு புதுசா இருந்துச்சு. எப்படின்னா நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபிளேவர்ல இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூடு மண்டைக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு சூடுல இருந்துச்சு. அடுத்ததான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய நாசி கோரிங் கம்பங் தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அதை விட அந்த மட்டன் குழம்பு இருக்குங்க, அதை எடுத்து ஊத்தும் போதே தெரியும் அதோட ஃபிளேவர் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு பைட் வச்சும் பாருங்க, ஐயோ ஒர்த்துங்க, அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. இது வரைக்கும் நாசி கோரிங் கம்பங்ல இப்படி ஒரு காம்போ நான் சாப்பிட்டது இல்லை. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு தரமா இருக்குது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கிட்ட போயிருந்தோம். கடை ஃபுல்லாவே கூட்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஒருத்தவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம போய் உட்காந்துருந்தோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா சுல்தான் கார்னர். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.